கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ இந்த யூடியூப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டாச்சுன்னா, காகங்களினுடைய மர்மமான நடத்தை. இதில் அறிவியல் என்ன சொல்கிறதுங்கிறத நம்ம உற்று கவனிக்க போகிறோம். நாம் சாதாரணமாக காகங்களை பார்த்தா அவை ஒரு இறந்த காகத்தை சுற்றி கூட்டமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்ருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பல இடங்களில் ஒரு காக்கை செத்து போச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த காக்கைக்கு கூட கம்ப்ளீட் காக்கைகளை நின்று அது எப்படின்னு பார்க்கும். ஆனால் ஏன் அதை அப்படி செய்கிறதுன்னு என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இது வெறும் துக்கமாட்டு இல்லாமல் அந்த இறப்பிலிருந்து ஏதாவது ஒரு ஆபத்தை அது புரிந்து கொள்ளதுக்காக வேண்டி தான் அது அந்த சுற்றி வரைக்கும் அதை விட்டு கவனித்து அதை பார்த்துருங்க. ஆனால் இது மனித விஷயத்தில் இருக்குதான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. ஆனால் இந்த ஐந்தறிவு உள்ள அந்த காகத்திட்ட ஒரு காகம் செத்து போச்சுன்னு சொல்லியாச்சுன்னா மற்ற காகங்கள் எல்லாம் அது கூட நின்று எதுக்காக வேண்டி இது செத்துது, இதனுடைய பிரச்சனைகள் என்ன, இதனுடைய நோய்கள் என்னங்கிறத அது கண்டிப்பாட்டு அதை அறிஞ்சு அதுக்கப்புறம் அது உணர்ந்து மற்ற காகங்களுக்கும் அதை புரிய வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காகத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி எடுத்திருக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டு அனிமல் பிஹேவியர் இதழில் வெளியான ஒரு ஆய்வில் காட்டில் வாழக்கூடிய அமெரிக்கன் குரோஸ் இந்த நடத்தையை விஞ்ஞானிகள் பரிசோதிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறந்த காகம் இருப்பதை பார்த்த பிறகு, ஒரு இறந்த காகம் அது இறந்து போச்சுங்கிறத பார்த்த பிறகு மற்ற காகங்கள் எச்சரிக்கை ஒலி எழுப்புது பார்த்துடுங்க. கூட்டமாக ஒரு எச்சரிக்கையை எழுப்பி அந்த இடத்துல உணவை உண்ணுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேலும் ஒரு இறந்த காகத்தினுடைய அருகில் இருந்த ஒரு மனிதரை ஆபத்துடன் தொடர்படுத்தி காகங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஆதாரமும் கிடைச்சிருக்குது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காகங்கள் உணவை எப்படி ஒரு பொந்தில், ஒரு மரப்பொந்தில் ஒரு காகம் இருந்துச்சுன்னா அந்த பொந்தில் இருந்து எப்படி இந்த இந்த உணவை அது உட்கொள்ளுது. அப்போ அதுக்கு ஒரு குச்சியை அது ரெடி பண்ணுது. ஒரு இலையை அதை அப்படி சுருட்டி குச்சியை எடுத்து ஒரு மரப்பொந்தில் அது கொடுத்து அந்த 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 உணவை அது உட்கொள்ளுது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு மனுஷரை 2-3 ஆண்டுகள் ஒரு காகம் நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காகம் வச்சிருக்கிறாங்க. அது நீண்ட மற்றொரு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு காகம் 2 ஆண்டு ஒரு மனிதரை நினைவில் வைத்துக் கொள்ளும். அப்போ காகங்கள் தங்களுடைய சாகசத்தின் மரணத்தை ஆய்வு செய்கின்றனங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த இயற்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உலகில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண காகம்தான் இந்த பறவை. ஆனால் சாதாரண காகத்திற்கு புத்திசாலித்தனத்தை பற்றி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சில விஷயங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கின்றன. காகம் வெறும் உணவை தேடி தாங்க போகுது. நீங்கள் ஒரு உணவை தேடி மட்டும்தான் நீங்கள் போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் சில வகை காகங்கள் கருவிகளை பயன்படுத்திக்கின்றன. அது எப்படி அந்த கருவிகளை பயன்படுத்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கலிடோனியன் காகம் என்ற ஒரு வகை காகம் ஒரு மரக்கிளையை அல்லது இலை துண்டுகளை தனது அழகால் மாற்றி அமைத்து அது ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. அந்த கருவியை மரத்தினுடைய சிறிய துளைக்குள் செலுத்தி அதற்குள் இருக்கும் புழுக்களை வெளியே எடுத்து சாப்பிடுகிறது. இது வெறும் குச்சியை எடுத்து பயன்படுத்துவது மட்டுமல்ல, சில காகங்கள் தங்களுக்கு தேவையான வேலைக்கு ஏற்றவாறு கருவிகளையும் அதை தயார் செய்கிறது. அப்போ இந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த காகம் எவ்வளோ எடுக்குது பாருங்க. நம்ம சாதாரணமாக தெருவில் போகக்கூடிய ஒரு கருப்பு காகம் இவ்வளவு திறமையான உயிரினமாக இருக்குது என்பதை நினைத்து ரொம்ப கடவுள் எவ்வளோ ஒரு அதிபுத்திசாலித்தனமாக அந்த காகத்தை படைச்சிருக்கேன். இயற்கையில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு நிறைய செய்திகளை போட்டுட்ருக்கிறேன். யாரெல்லாம் அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களும்